கிருஷ்ணகிரி அருகே எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை வெல்டிங் மிஷின் உதவியுடன் உடைத்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளையன் யார்? போலீசில் சிக்கியிருக்கக்கூடிய கைரேகை யாருடையது? திடுக்கிடும் சம்பவம் என்ன? கருப்பு நிற ஸ்ப்ரே அடித்து சிசிடிவி கேமராக்களை மறைத்திருக்கிறார்கள். வெல்டிங் மிஷின் உதவியுடன் ஏடிஎம் இயந்திரத்தை அறுத்தெடுத்து 10 லட்சத்தை திருடியிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியை அலறவிட்ட ஏடிஎம் கொள்ளை கும்பல் போலீசில் சிக்குமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் ஸ்டேட் பேங்கிற்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை வங்கி ஊழியர்கள் இந்த ஏடிஎம் எந்திரத்தில் 16 லட்சம் ரூபாய் பணத்தை நிரப்பியிருக்கிறார்கள். மறுநாள் அதிகாலை சுமார் 3 மணி அளவில் ஏடிஎம் மையத்திற்கு வந்த மர்ம நபர்கள் பலே திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். திருடர்கள் தங்களது உருவம் பதிவாகாமல் இருக்க சிசிடிவி கேமராக்கள் மீது கருப்பு நிற ஸ்ப்ரே அடித்து மறைத்துள்ளனர். வெல்டிங் மிஷின் உதவியுடன் சத்தமில்லாது ஏடிஎம் எந்திரத்தை கட் செய்து திறந்திருக்கிறார்கள். பின்னர் அதிலிருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின் அதிகாலை 4 மணி அளவில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை பொதுமக்களில் ஒருவர் பார்த்து ஏடிஎம் மைய கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து தகவல் கொடுத்தார். கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கட்டிடத்தின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு ஏடிஎம்ஐ பார்க்குமாறு தெரிவித்துள்ளனர். அவர் வந்து பார்த்தபோது கொள்ளை சம்பவம் நடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே இது குறித்த தகவல் அறிந்து குருபரப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். ஸ்ப்ரே அடித்ததால் ஏடிஎம் மையத்தின் உள்ளிருக்கும் சிசிடிவியில் உருவம் தெளிவாக பதிவாகவில்லை என கூறப்படுகிறது. இதனால் திருடர்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஏடிஎம் எந்திரத்தில் பதிவாகியிருந்த கைரேகைகளை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். மேலும் கொள்ளைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தின் சிதறி விழுந்த துண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொள்ளை தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் திருடர்களை தேடி வருகின்றனர். ஸ்ப்ரே, வெல்டிங் எந்திரம் என பக்காவாக பிளான் செய்து காத்திருந்து ஏடிஎம்மில் கை வைத்திருக்கிறார்கள். திருடர்களின் நுணுக்கங்களை கணித்த போலீசார் நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு திருடும் கும்பலை போன்று இருப்பதாக அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். திருடர்கள் பிடிபட்ட பின்னரே இது அவர்களின் முதல் திருட்டா இல்லை ஏடிஎம் மையத்தை குறிவைத்து பணமடிக்கும் கும்பலா என தெரிய வரும்.